மணிகண்டன் தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குனர் என்பதை காக்கா முட்டை படம் நிரூபித்துவிட்டது. ஆனால் அதற்கு முன்பே துவக்கப்பட்ட குற்றமை தண்டனை நிரூபிக்குமா? அவர் பேசுவதை கேட்டா அதுல என்னங்க சந்தேகம் என்பதைப் போலவே இருக்குது. நம்ம சினிமாவில் மக்களை ஒரே மாதிரி பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறோம். அதாவது ஒரு படம்னா அதுல லவ் இருக்கணும், சென்டிமெண்ட் இருக்கணும், காமெடி இருக்கணும், பாட்டு இருக்கணும் என்றெல்லாம் ஒரே பாக்ஸ்ல எல்லாத்தையும் போட்டு கொடுத்து பழக்கப்படுத்திட்டோம். குற்றமை தண்டனை அந்த மனநிலையை மாற்றக்கூடிய படமாக இருக்கு. எந்த இடத்திலும் வலிய தணிக்கப்பட்ட காட்சிகள்னு எதுவும் இருக்காது. படம் துவங்கிய உடனேயே ஒரு சம்பவம் நடக்கும். அதை தொடர்ந்து வர காட்சிகள் அத்தனையும் அதன் இயல்பு மாறாமல் அப்படியே போய் கொண்டிருக்கும். முக்கியமா படத்துல பாட்டு இல்ல என்றார். படத்தில் விதார்த்துக்கு செம சவாலான ஒரு கேரக்டர். அதாவது கண்ணுல கோளாறு உள்ள ஒருவரு, அந்த கோளாறும் ரொம்ப வினோதமானது. எதிரில நிக்கிறவங்க மட்டும்தான் தெரியும், சைட்ல பின்னாடி நிக்கிற யாரையும் தெரியாது. அப்படி குறைவுள்ள ரெண்டு பேர் தான் சென்னையில இருந்தாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சோம். அவங்கள பார்த்து அப்படியே தன்னை உருவாக்கிக்கிட்டாரு விதார்த். சுத்தமா கண் தெரியாதவரா கூட நடிச்சிடலாம். ஆனா இந்த பெக்குலியர் பிரச்சனை வர ஆளா நடிக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இந்த படம் வந்த பின் விதார்த்தின் இடம் தமிழ் சினிமாவில் வேற மாதிரி எழுதப்படும் என்றார் மணிகண்டன். உலகத்தின் பல நாடுகளில் குற்றமை தண்டனை திரையிடப்பட்டது. நிறைய பாராட்டுகளையும் விருதுகளையும் வாங்கிடுச்சு. பார்வையாளர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் என்னை நம்பிக்கையோடு வச்சிருக்கு. இந்த படம் வந்ததும் என்னோட இடம் என்னன்னு பார்க்க தானே போறீங்க என்றார் விதார்த். இப்பவே அவருக்கு அட்வான்ஸ் கொடுக்க 6-7 தயாரிப்பாளர்கள் தயாரா இருக்கிறாங்களாம். குற்றம் தண்டனை அப்புறம் குதூகலமா விதார்த்தே?